நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். யாரு நீ? வானத்துக்கு கீழே பூமி, பூமிக்கு கீழே தண்ணி, தண்ணீரில் இருக்கும் கடலின் அலைகள், அந்த அலைகளுக்கு கீழே இருப்பதுதான் பாதாளம். மற்றும் நான் தான் பாதாளவாசி, பாதாள குரு. அப்ப அந்த பாதாள உலகத்துல இருந்து பூலோகத்துக்கு எதுக்கு வந்தீங்க? சிரிக்காதீங்க முட்டாள்களே. நான் தியானத்துல மூழ்கி இருந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் என்னுடைய தியானத்தை கெடுத்துட்டீங்க. சரி சரி, அப்ப நீங்க நிலத்தை பொழந்துகிட்டு இல்ல பாதாள குரு மகாராஜாவே, நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக தானே வந்திருக்கீங்க? இல்ல, நான் இங்க என்ன சொல்றதுக்காக வந்தேன்னா, சீக்கிரம் இந்த பிராணியை கொன்னுட்டு இங்க இருந்து போயிடுங்க. அப்பதான் என்னால திரும்பவும் என்னோட தியானத்தை தொடங்க முடியும். சீக்கிரம் பண்ணிடுங்க. சிவ 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 சிவா, ஒரு சாமியாரா இருந்துகிட்டு என்ன கொல்ல சொல்லி இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பாக்க பெரிய மகா குரு மாதிரி இருக்கீங்க, ஆனா என்னத்த பாரு. உனக்கு என்ன பத்தி தெரியாது. நான் என்னோட மந்திர சக்திகளை பயன்படுத்தி உன்னை இப்பவே பஸ்பமாக்கிடுறேன். வாய மூடு முட்டாளே. தாமதிக்காத பாலகா, சீக்கிரமா இந்த துஷ்ட பிராணிய கொன்னுடு. அதுக்கப்புறம் எவ்வளவு பொற்காசுகள் இருக்குதோ எடுத்துக்கிட்டு போ. வியந்து போகாதீங்க, நான் எல்லாம் தெரிந்தவன். எனக்கு தெரியாததுன்னு எதுவும் இல்ல. அடக்கடவுளே, ஐயோ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா. அட வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, வந்து எனக்கு உதவி செய்யுங்க. நில்லு, ஒரு விஷயம் சொல்லு. இந்த பிராணிய கொன்னதுக்கு அப்புறம் இங்க எவ்வளவு பொற்காசுகள் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நீயே வச்சுப்பியா, இல்லனா நீ அதை உன் கூட்டாளிகளோடையும் பகிர்ந்துப்பியா? நாங்க எதை கொள்ள அடிச்சாலும் அதை எங்களுக்குள்ள சரிசமமா பகிர்ந்துப்போம். அப்படியா? இவரை தனியா கொல்லக்கூடாது. ஏன் கொன்னா என்ன ஆகும்? ஏன்னா பிரம்மஹத்தி தோஷன்ற மிகப்பெரிய பாவம் உன் தலையில மட்டுமே விழுந்துரும். இது எப்படி நியாயமாகும்? மரணத்துக்கு பிறகு இவங்க எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க. ஆனா உனக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது. உனக்கு மகா நரகம் தான் கிடைக்கும். ஒரு பக்கம் இவ்வளவு பெரிய பாவம் உன் தலையில விழ போகுது, ஆனா கிடைக்கிற செல்வத்தை எல்லாரும் சரிசமமா பகிர்ந்துக்க போறீங்க. இது எந்த ஊர்ல நியாயமாகும்? நீங்க சொல்றது சரிதான் பிரபு. பிரம்மஹத்தி தோஷத்தை நான் எதுக்காக தனியாளா சுமக்கணும்? நான் தனியாளா நரகத்துக்கு போக விரும்பல. மாதவா, அவனை கொன்னுடு. திரும்பவும் அதே நடக்குது. இப்ப அடுத்து நீ இவனை தனியா கொன்னா அவ்வளவு பெரிய பாவமும் உன் தலையில விழுந்துரும். அதுக்கப்புறம் இவங்கள நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆனா உனக்கு நரகம் கிடைக்காது, உனக்கு மகா நரகம் தான் கிடைக்கும். நீ போ. வேண்டாம் வேண்டாம், இப்ப நீ போ. மாதவா போ. நீ போ, நீ கொல்லு, நீ போ. நான் உன் வேலைக்காரலாம் இல்ல. நான் ஏன் நரகத்துக்கு போகணும்? அப்ப நான் மட்டும் எதுக்கு நரகத்துக்கு போகணும்? நீங்க 2 பேர் போகலனா நான் மட்டும் எதுக்கு போகணும்? எல்லா காரியமும் நல்லா போய்கிட்டு இருந்தது. ஆனா இந்த சாமியார் குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. உங்க 3 பேருக்கு போகணும்னா போங்க, போக விருப்பம் இல்லைன்னா போகாதீங்க. அந்த நரகத்துக்கு போறதுக்கான பாவத்தை நான் பண்ண மாட்டேன். ஆனா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான புண்ணியத்தை நீங்க பண்ணிடலாம். ஒருத்தங்க கிட்ட கொள்ளடிக்கிறது, ஒருத்தங்களை அடிக்கிறது, ஒருத்தங்களுடைய உயிரை எடுக்கிறது, இதெல்லாம் நரகத்துக்கு தான் கூட்டிட்டு போகும். ஆனா ஒருத்தங்க மேல கருணை காட்டுறது, ஒருத்தங்களை நேசிக்கிறது மற்றும் ஒருத்தங்களுடைய உயிரை காப்பாத்துறது சொர்க்கத்தின் கதவுகளை திறந்து விடும். அப்படி சொர்க்கமே உங்களுக்காக சிவப்பு கம்பளத்தை விரிச்சு உங்களுக்கான கதவுகளை திறந்து வச்சிருக்கணும் போது நீங்க எல்லாரும் நரகத்தை நோக்கி ஏன் போக விரும்புறீங்க? மக்கள் உங்களை பார்த்த உடனே பயத்துல ஓடுற மாதிரியான காரியங்களை பண்ணாதீங்க. உங்க முன்னாடி வந்து நின்னு உங்களை அரவணைச்சிக்கிற மாதிரி காரியங்களை பண்ணுங்க.
உங்க குடும்பம் உங்களை பார்த்து வெக்கப்படுற மாதிரியான காரியங்கள் இல்ல, உங்களை அரவணைச்சிக்கிற மாதிரியான காரியங்களை நீங்க பண்ணுங்க. கையில வாழை இல்ல, ஏற எடுங்க, ஏற. கொள்ளை அடிச்சு இல்ல, கஷ்டப்பட்டு உழைச்சு வாழுங்க. பிரபு பிரபு, நீங்க ஒரு சாதாரணமான மனிதனா இருக்க முடியாது. தயவு செஞ்சு நீங்க யாருன்னு சொல்லுங்க. பிரச்சனை தோன்றும் இடத்தில் ராமா தோன்றிடுவார். இது உண்மைதான். பிரச்சனை தோன்ற இடத்துல ராமா தோன்றிடுவாரு. பிரபு, நீங்க நீங்க என்ன பண்றீங்க? எழுந்துருங்க, தயவு செஞ்சு எழுந்துருங்க, எழுந்துருங்க, எழுந்துருங்க. இந்த ராமாவுடைய பாதங்கள் இல்ல, மரியாதை புருஷோத்தமர் கடவுள் ஸ்ரீ ராமரின் பாதங்களுக்கு போங்க மற்றும் அவரை மாதிரியே எப்பவும் ஒழுக்கத்தின் பாதையிலேயே வாழ்ந்துருங்க. வாங்க, என்கிட்ட வாங்க. இந்தாங்க. இதுல இருக்கிற செல்வங்கள் எல்லாம் விஜயநகரத்துடைய சொத்து. இந்த செல்வத்தை வச்சு வியாபாரம் பண்ணுங்க, இல்லனா ஒரு நிலத்தை வாங்குங்க. அப்புறம் செல்வத்தை சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் விஜயநகரத்துக்கு சேர வேண்டிய செல்வத்தை வட்டியோட திருப்பி கொடுத்துருங்க. ஆனா இத மட்டும் நீங்க எப்பவும் மறந்துடாதீங்க, இந்த செல்வங்கள் இவரால தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, என் பொற்காசுகளை எப்படி நீங்க இன்னொருத்தருக்கு தர முடியும்? இந்த பொற்காசுகளை எல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த பொற்காசுகள் எங்க இருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் குருவே. இப்ப இந்த விஷயம் மகாராணியுடைய காதுகளுக்கு போக கூடாதுன்னு நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு அமைதியா இருந்துருங்க, இல்லனா சிறைச்சாலை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப சொல்லுங்க. இங்க இல்ல, அங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, திசை மாறி போன எங்களை சரியான பாதைக்கு கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு எங்களோட நன்றிகள் ராமகிருஷ்ணரே. சொல்லுங்க, பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். இந்த கிழவன் மிகப்பெரிய பாவி. கடவுள் கூட அவர்கிட்ட கூப்பிட்டுக்க விரும்பல தனி. வா, அழுதுகிட்டே போய் நடிக்கலாம். வா, அடிப்பா அடிப்பா அடிப்பா. அழுதுகிட்டே போலாம். வா. குருஜி, 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 அந்த கொள்ளக்காரங்க உங்களை எந்த ஒரு காயத்தையும் ஏற்படுத்தல குருஜி. வாயமுடு. தனிமணி, உங்க ரெண்டு பேரையும் நான் அப்புறமா பாத்துக்கிறேன். முதல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரை கவனிச்சிட்டு வர்றேன். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லுங்க குருவே. மகாராணி கிட்ட உங்களால இன்னொரு விஷயத்த சொல்ல முடியாது. என்ன விஷயம் குருவே? இந்த விஷயம் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அதாவது உங்களை இந்த தடிய வச்சு அடிச்சேங்கிறத. அட கடவுளே, குருவே, ஏமா எப்படி உங்களுக்குள்ள புகுந்தாங்க? ஓடிட்டாரு குருஜி, உங்களால அடிக்க முடியாது. வேணாம் குருஜி. மகாராணி வாழ்க. மகாராணி அவர்களே, நாங்க உங்களுக்காக ஒரு சின்ன அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கோம். இதை உங்களுக்கு அர்ப்பணிக்க விரும்புறோம். அன்பளிப்பு கொண்டு வந்திருக்காங்களா? என்ன கொண்டு வந்திருப்பாங்க? இருங்க.
மகாராணிக்கு அன்பளிப்பை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க இருவரையும் சோதிச்சாகணும். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அன்பளிப்பு கொண்டு வரவங்கள சோதிக்க வேண்டிய அவசியமே இல்ல. கட்டளைப்படியே மகாராணி. நீங்க உள்ள வாங்க. வாங்க. மகாராணி அவர்களே, இந்த நொடிக்காக தான் விஜயநகரம் கடந்த 20 வருஷமா காத்துட்டு இருந்தது. மகாராஜாவோட காலத்துல இந்த நொடி வரவே இல்ல. விஜயநகர வளர்ச்சிக்கு நீங்க காரணமா இருப்பீங்கன்னு நாங்க எல்லாருமே முழுசா நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க எங்க எல்லாரோட நம்பிக்கையையும் ஏமாத்திட்டீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க பேராசை பிடிச்சவங்க. நீங்க உங்களோட கண்களை பேராசைங்கிற திரையால மூடி வச்சிருக்கீங்க. இப்படிப்பட்ட பேராசை கொண்ட மகாராணிக்கு இதை விட ஒரு சிறந்த அன்பளிப்பு எதுவும் கிடையாது. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? தக்காளி வேண்டாம். நீங்களா? மகாராணி, என்னாச்சு? எதுக்காக நீங்க தக்காளி தக்காளின்னு கத்திட்டு இருக்கீங்க? மகாராணி, நீங்க உங்களோட கனவுல ஒரு வேளை ஏதாவது தக்காளி தோட்டத்துல இருந்தீங்களா? அமைதியா இருங்க. அப்படியெல்லாம் நான் எந்த கனவையும் காணல. ஆனா நான் கனவுல கண்ட எந்த விஷயமா இருந்தாலும் அது நிஜமாக கூடாது. நீயா? ஆமா குருவே. குருவா? ஆமா, சத்தியத்தின் பாதையை காட்டுற ஒருத்தனால தான் குருவா இருக்க முடியும். இப்படி நடக்கும்னு நான் யோசிச்சு பார்த்ததே இல்லை. எனக்குள்ள இருந்த பேராசையை அப்படியே மறைய வச்சிட்டீங்க. ஆசைகளும் விருப்பங்களும் எப்பவும் முடியவே முடியாது. வாயு புராணத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கு. ந ஜாத்து காமஹ காமானு பூ போஹேன சாம்னதி ஹவிஷா கிருஷ்ணுவத் மேர்வ பூய ஏவாபி வர்ததே. இதுக்கு அர்த்தம், நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறினதுக்கு அப்புறமும் ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் முடிவே இருக்காது. சொல்ல போனா இன்னும் அதிகமாயிடும். அந்த மாதிரி தான் இப்ப உனக்குள்ள ஒழுக்கத்துக்கான ஆசை அதிகரிச்சிருச்சு. என்ன? ஆசை ரூபங்கள்ல மட்டும்தான் மாறி இருக்கும் நண்பா. ஆனா நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும். எனக்குள்ள, உனக்குள்ள, எல்லா பொதுமக்களுக்குள்ளயும், அவளை ஏன் ராஜா ராணிக்குள்ள கூட இருக்கும். ராஜாவுக்கும் ராணிக்கும் எது மேல ஆசை இருக்க போகுது? அவங்க கிட்டதான் எல்லா பொருட்களும் இருக்குமே. ஆனா ஒரு பொருள் மேல மட்டும்தான் ஆசை இருக்கணும்ன்றது அவசியமானது இல்லல்ல. ஆசைக்கும் நிறைய தோற்றங்கள் இருக்கு. சில இடத்துல காதல் ஆசை இருக்கும், சில இடத்துல பழிவாங்குற ஆசை இருக்கும், சிலருக்கு மரியாதைக்கான ஆசை இருக்கும், சிலருக்கு மகத்துவத்துக்கான ஆசை இருக்கும். ஆனா ராஜாவுக்கும் ராணிக்கும் ஆசையா? இல்ல குருவே, என்னால இதை ஒத்துக்க முடியாது. கண் முன்னாடி இருக்கிறதுக்கு எதுக்கு ஆதாரம்? ஏன் கூட வா, உன்னோட சந்தேகங்களை இப்பவே போக்கிடுறேன். ஆனந்தமா இருக்க போகுது. தனி, இததான் சொல்லுவாங்க, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலன்னு. எல்லா தங்க நாணயங்களும் இல்லனா வேற என்ன பண்ணி குருஜி ஆகிட்டாரு. அமைதியா கொள்ளக்காரங்க ஆயிட்டாங்க. சந்தோஷமா.
ராஜகுரு அவர்களே, மகா வீராங்கனை, மிகப்பெரிய தைரியசாலி மகாராணி. இதெல்லாம் என்ன? ஒண்ணு இல்ல மகாராணி, அது வந்து அது வந்து என்னன்னா, நான் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதாவது ஒருவேளை எதிரிகள் நம்மள வாழால தாக்க வந்தாங்கன்னா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கத்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான், சரிதானே? மகாராணியார், 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 மகாராணியார். உங்க எல்லாருக்கும் இது ஏற்கனவே தெரியும். என்னுடைய மகன் சுவாமி குருகுலத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால கொஞ்ச காலத்துக்கு சுவாமி நரசபையில இருக்க மாட்டான். இவங்க அதே 2 பேர் தான், அதுவும் அதே குடைகள். ஒருவேளை என் கனவுல வந்தது அப்படியே நிஜமாக போகுதா? மகாராணி அவர்களே, உங்களுக்கான அன்பளிப்பு. அன்பளிப்பா? தக்காளி. தக்காளியா? தக்காளி தானே கொண்டு வந்திருக்கீங்க? ஆமா, ஆனா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இந்த நொடிக்காக தான் விஜயநகரம் கடந்த 20 வருஷமா காத்துட்டு இருந்தது. மகாராஜாவோட காலத்துல இந்த நொடி வரவே இல்ல. விஜயநகர வாசிங்களான நாங்க நம்பிட்டு இருந்தோம். ஆனா நீங்க எங்களோட நம்பிக்கையை ஏமாத்திட்டீங்க மகாராணி. ஏன்னா நீங்க பேராசை கொண்டவங்க. இப்படிப்பட்ட பேராசை கொண்ட மகாராணிக்கு இதை விட ஒரு சிறந்த அன்பளிப்பு எதுவும் இருக்க முடியாது. வீரர்களே, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இவங்களை கைது பண்ணுங்க. ஆனா மகாராணி அவர்களே, எதுக்காக இந்த தண்டனை? நாங்க உங்களுக்காக அன்பளிப்பு தானே கொண்டு வந்தோம். இந்த வருஷம் எங்க நிலத்துல தக்காளி நல்லா விளைஞ்சிருந்தது. அத உங்களுக்கு அன்பளிப்பா தராம எப்படி எங்களால அறுவடை பண்ண முடியும் மகாராணி அவர்களே? அமைதியா இருங்க. எனக்கு எந்த அன்பளிப்பும் வேண்டாம். உங்களுடைய இந்த தக்காளியும் வேண்டாம். வீரர்களே, இவங்களை இங்க இருந்து இழுத்துட்டு போங்க. மகாராணி, மகாராணி, என்ன மன்னிச்சிடுங்க. பெரிய வாய் ஆன சின்ன பேச்சு. இல்ல, அது வந்து சின்ன வாய் ஆனா பெரிய பேச்சு. நீங்க ஏதோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? சர்வ சிறந்த ராஜ்யத்துக்கான போட்டி. இதுதான் என்னுடைய கவலைக்கான காரணம். நாம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், கடந்த 20 ஆண்டுகளா நம்மளுடைய விஜயநகரம் ஒரு தடவை கூட இந்த போட்டியில ஜெயிச்சதே இல்ல. ஆனா நான் இப்ப இந்த ராஜ சிம்மாசனத்துல இருக்கேன். மற்றும் என்னுடைய பிரஜைகள் மனசுல இந்த வலி இருக்கிறத நான் விரும்பவே இல்லை. கடந்த 20 வருஷமா விஜயநகரம் இந்த வலியோட இருக்கிறத நான் கொஞ்சம் கூட விரும்பல. இப்ப இது வெற்றி தோல்வியை பத்தின விஷயம் கிடையாது. இப்ப இது விஜயநகரத்துடைய கௌரவத்துக்கான பிரச்சனை. சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. பாத்தியா, இப்ப மகாராணிக்குள்ள ஆசை வந்துருச்சு. இது ஆசை இல்ல, இயல்பான குணம். எந்த ஒரு ராஜாவும் ராணியும் அவங்க ராஜ்யத்தோட வெற்றியை தானே விரும்புவாங்க. என்ன இருந்தாலும் அதுவும் ஆசை தானே, கௌரவத்துக்கான ஆசை. இது இப்ப இந்த ஆசையுடைய ஆரம்பம் மட்டும்தான். இப்ப போக போக இந்த ஆசை மகாராணியை எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போகுதுன்னு பாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க? அவர் ஏன் இங்க காணோம்? ஓடி போயிருப்பாரு. இல்ல, மன்னிச்சிருங்க மகாராணி, அது என்னன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நாள் ஆச்சு மகாராணி, நான் அவரை பார்க்கவே இல்லை. எங்க இருக்காருன்னு தெரியல. ராஜகுரு என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு? நேத்து தானே உங்களை பார்த்தாரு. ஆனா மகாராணி, நீங்க கவலைப்படாதீங்க, கவலையே படாதீங்க. நான் தான் இருக்கேன்ல. சர்வ சிறந்த ராஜ்யத்துக்கான போட்டியில இந்த முறை நாம தான் ஜெயிக்க போறோம். கடந்த 20 வருடங்களா நீங்க இங்க தானே இருந்தீங்க.
அது மட்டும் இல்லாம கடந்த 20 ஆண்டுகளா நம்ம ராஜ்யம் தொடர்ந்து தோத்துட்டே தானே வந்துட்டு இருக்கு ராஜகுரு அவர்களே. சரியா சொன்னாங்க. அப்புறம் எனக்கு இந்த விஷயமும் தெரியும். கடந்த பல ஆண்டுகளாகவே முகலாயர்கள் தான் இந்த போட்டியில வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. இது எனக்கு மட்டுமானதா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். வேற யாருக்கும் சொந்தமாகாதா. என்னுடைய தாத்தா எப்பயும் ஒரு பழமொழியை சொல்லுவாரு, போட்டிங்கிறது ஒரு போர்ல இருந்தாலும் சரி வேற எதுல இருந்தாலும் சரி நம்மளோட விதியில வெற்றியையும் மற்றும் எதிராளியோட விதியில தோல்வியையும் எழுதிடணும்னு சொல்லுவாரு. ஆஹா, உங்களுடைய தாத்தா மிகவும் சரியாகத்தான் சொல்லியிருக்காரு. சொல்லப்போனா எங்க தாத்தாவும் அடிக்கடி ஒரு பழமொழியை சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு ஞானம் நிறைந்த மனிதருக்குள் எரிந்து கொண்டிருக்கும் தீபத்தை அந்த கடவுளை ஏற்றி வைத்திருக்கிறார் என்னும் பொழுது யாரால் அதை அணைத்திட முடியும்? ஆஹா, உங்க தாத்தாவும் பெரிய ஞானிதான். ஆமா, அது உண்மைதான். ஆனா உங்களுடைய தாத்தாவை விட கொஞ்சம் குறைவுதான். உங்களுக்கு பதில் சொல்லி வெல்லவே முடியாது. ஆனா உங்களை கேள்வி பதில் எதாலையும் வெல்ல முடியாது. கடவுளின் ஆசீர்வாதத்தால கடந்த 5 வருடங்களை போல இந்த வருஷமும் பொன்னான ராஜ்யத்துக்கான தேர்வுல, அதாவது சர்வ சிறந்த ராஜ்யத்துக்கான போட்டியில நம்ம தான் வெல்ல போறோம். செஹன்ஷா, உங்களுடைய கட்டளையை பின்பற்றி சிறந்த ராஜ்யத்துக்கான போட்டியில வெல்வதற்காக ஒரு அழகான கோபுரத்தை கட்ட சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதை இப்போ கட்டி முடிச்சாச்சு செஹன்ஷா. அதை நீங்க வந்து பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் செஹன்ஷா. மகாராணி, வடக்குல இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் ஒவ்வொரு ஆண்டு போலவே இந்த ஆண்டும் இந்த போட்டியில ஜெயிக்கணுங்கிறதுக்காக பெரிய பெரிய ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அதுலயும் மகாராஜா அக்பர் இந்த வருடம் விசேஷ ஏற்பாடு செஞ்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த வருஷம் விஜயநகரம் தோக்க போகுதுன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த ஆண்டு நம்ம விஜயநகரம் அந்த போட்டியில வென்றே ஆகணும். நிச்சயமா வெல்வோம். மகாராணி, மகாராணி, 2 நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அவங்க மாறு வேஷத்துல ஒவ்வொரு ராஜ்யமா போய் அந்த ராஜ்யத்தை கண்காணிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த பாரதத்திலேயே எது சர்வ சிறந்த ராஜ்யங்கிறத முடிவு பண்ணுவாங்களா. விஜயநகரத்தின் ராஜ்யம், விஜயநகரத்தின் ஐஸ்வர்யம், விஜயநகரத்தின் அழகு, விஜயநகரத்தின் சௌந்தரியம் நம்ம விஜயநகரத்துக்கு சர்வ சிறந்த இடத்தை வாங்கி தரும். தலை முதல் பாதம் வரை அலங்கரிச்சிருங்க. வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும், மேற்கு முதல் கிழக்கு வரைக்கும் விஜயநகரத்தை தங்கத்தால அலங்கரிச்சிருங்க. விஜயநகரத்தோட ஒவ்வொரு மூலையும் தங்கத்தால ஜொலிக்கணும். அதை பார்க்கும்போது சூரியனே தன்னோட பொன் கதிர்களோட இந்த விஜயநகரத்துக்கு விருந்தினரா வந்த மாதிரி இருக்கணும். மந்திரியார் அவர்களே, இவ்வளவு தங்கம் எங்க இருந்து வரும்? நம்முடைய கருவூலத்துல அவ்வளவு தங்கம் கிடையாதே. இருக்கே மகாராணி. ஆகா ஆகா, மகாராணி அவர்களே, இவர் அந்த தங்கத்தை தருவாரு. இவர்கிட்ட நிறைய தங்கம் இருக்கு. ஆமா, எங்க குருஜி எல்லாத்தையும் பதுக்கி வச்சிருக்காரு. இதுக்கு மேல நான் பேசும்போது உங்க 2 பேர்ல யாரு குறுக்க பேசினாலும் உங்க 2 பேருக்கும் சாபம் வழங்கிடுவேன். அப்புறம் என்னோட மந்திர சக்தியால பஸ்பமாக்கிடுவேன். நீங்க பாருங்க மகாராணி, நான் என்ன சொல்ல வரேன்னா, பாதி தங்கத்தை நம்ம கிடங்கள்ல இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம விஜயநகரத்தை அலங்கரிச்சிருவோம். மிச்ச மீதி தங்கத்தை நாம விஜயநகரத்தின் பிரஜைகள் கிட்ட வாங்கி சேகரிப்போம். பிரஜைகளுக்கும் சில கடமைகள் இருக்குல்ல, இது அவங்களோட கௌரவ பிரச்சனையும் தானே.
நீங்க சொல்றது சரிதான் ராஜகுருவே. அவ்வளவுதான் மகாராணி. இப்ப விஜயநகரத்தின் பிரஜைகள் கிட்ட இருந்து தங்கத்தை வாங்குறது, அப்புறம் விஜயநகரத்தின் அழகை அதிகரிக்கிறது, அலங்கரிக்கிறது, இதெல்லாம் என்னோட கடமை, என்னோட பொறுப்பு. நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. வாய மூடுங்க. நீங்க 2 பேரும் கொஞ்சம் வாயை திறக்காம இருக்கீங்களா? அடி முட்டாள்களா, தங்கத்தை மொத்தமா சுருட்டுறதுக்கான அருமையான வாய்ப்பு. நாம 3 பேரும் தங்கத்திலேயே குளிக்க போறோம். அப்ப சரி ராஜகுரு அவர்களே, நீங்க மந்திரியார் அவர்களோட சேர்ந்து என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், இந்த ஆண்டுடைய சர்வ சிறந்த ராஜ்யத்துக்கான போட்டியில நம்ம விஜயநகரம் தான் கண்டிப்பா வெற்றி பெறணும். சொன்னது புரிஞ்சுதா? சரிங்க மகாராணி. மாஷா அல்லாஹ், இந்த அழகான மினார் பல தலைமுறைகளோட நினைவுல இருக்க போகுது. நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன். ஞாபகம் இருக்கட்டும், யார் 2 பேர் நம்ம ராஜ்யத்தை எடப்போட வராங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த மினார் பிடிச்சதுன்னா அப்புறம் நான் உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வெகுமதியை ஒண்ணு வழங்குவேன். ஒருவேளை இந்த மினார் உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா, எனக்கு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னா, நான் உங்க எல்லார் கைகளையும் துண்டிக்க சொல்லிடுவேன். அவமானங்கிற பேச்சுக்கு இப்ப கொஞ்சம் கூட இடையிலையே ஷகன்ஷா. சொல்ல போனா இன்றைய நாள் ரொம்பவே அற்புதமா இருக்கே ஷகன்ஷா. இன்னைக்கு இந்த நாள்ல தான் இந்த மினார் தயாராகி இருக்கு. அதே மாதிரி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நாள்ல தான் என்னோட அதிர்ஷ்டத்தால நான் உங்களை சந்திச்சேன் ஷகன்ஷா. ஓ, அது இந்த நாள் தானா? ஆமா ஷகன்ஷா. அப்ப இந்த நாள் ரொம்ப நல்ல நாள் தான். இன்றைய நாள் உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் விசேஷமானது தான். ஏன்னா நீங்க மட்டும் எனக்கு கிடைக்காம போயிருந்தீங்கன்னா என்னுடைய லட்சியங்கள் நிறைவேறி இருக்காது. ஷகன்ஷா, உங்களை மாதிரி ஒரு அரசர்கிட்ட எனக்கு அடைக்கலம் கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். ஆனா எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை ஒன்று இருக்கு. நீங்க மட்டும் இன்னைக்கு இந்த ஏழையோட வீட்டுக்கு வந்து அங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா அது எனக்கு பெரிய கௌரவமா இருக்கும். நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன். ரொம்ப நன்றி. என்ன இப்படி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க? குடு, தங்கத்தை குடு. ராஜகுரு ஐயா, நான் ஒரு ஏழை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் எப்படி தங்கத்தை தருவேன்? எல்லாரும் தந்த மாதிரி தான். இத பாருப்பா, விஜயநகரத்தை அலங்கரிக்க எல்லாரும் தங்கத்தை தந்துதான் ஆகணும். இது பெரிய அநியாயம். அடே முட்டாள், மகாராணியாரோட கட்டளையை அநியாயம்னு சொல்றியா? குருஜி, பாவம் இவனை பார்க்க உண்மையிலேயே ஏழை மாதிரி தெரியுது. ஆமா குருஜி, நீங்க உங்களோட நிலைமையை பாருங்க, அப்படி அவர் நிலைமையை பாருங்களேன். 5 மூட்டை கோதுமையையும் 5 மூட்டை அரிசியையும் என் வீட்டுக்கு அனுப்பி வை. பண்டிதர் ராமகிருஷ்ணர் மட்டும் இங்க இருந்திருந்தாருன்னா இந்த அநியாயத்தை நடக்க விட்டிருந்திருக்க மாட்டாரு. வாய் மூடு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க இருந்திருந்தாருன்னா இந்த அநியாயத்தை நடக்க விட்டிருக்க மாட்டாரு. இப்ப 10 மூட்டை கோதுமையும் 10 மூட்டை அரிசியும் அனுப்பி வை, புரிஞ்சுதா? நல்லா பண்டிதர் ராமகிருஷ்ணரை பாராட்டி பாட வந்துட்டார். எங்க இருக்காரு உன்னோட பண்டிதர் ராமகிருஷ்ணர்? இவங்க 2 பேரு யாரு?
குருஜி, ஒருவேளை இவங்க தான் அந்த அந்த நீதிபதிகளா? இங்க பிச்சைக்காரங்க வேஷத்துல வந்திருக்காங்களா? எனக்கும் அப்படிதான் தோணுது குருஜி. இவங்க 2 பேரையும் இதுக்கு முன்னாடி நான் விஜயநகரத்துல பார்த்ததே இல்ல. ஆனா அமைதியா இருக்கடா முட்டாளுகளா. இவங்க தான் நீதிபதிங்கன்னு இவங்கள பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. சோதிச்சு பார்க்க வந்திருக்காங்க. யாசகர்களா, மன்னிச்சிடுங்க. யாசகம் கேட்கும் ஐயாக்களே, நீங்க 2 பேரும் யாரு? நாங்க நகரமா உலா வந்து அதுல எந்த நகரத்துல யாரு சிறந்தவங்களா இருக்காங்க, யாரு சர்வ சிறந்தவங்களா இருக்காங்கன்னு பாக்குறோம். நகரமான அதுக்கு அர்த்தம் ஒவ்வொரு ராஜ்யமா இவங்க போய் சுத்தி பார்த்து அதுல எது சிறந்த ராஜ்யம்னு இவங்க எடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது சரி, ராஜகுரு எங்களை சர்வ சிறந்த ராஜ்யத்துக்கான போட்டியின் நீதிபதிகள்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரா? இனி ஆட்டம் சுவாரஸ்யமா இருக்க போகுது. யாசகர் ஐயா, நீங்க இப்ப சர்வ சிறந்த ராஜ்யத்துக்கு வந்துட்டீங்க. இது விஜயநகர ராஜ்யம். இங்க வைபவங்கள் இருக்கு, சௌகரியங்கள் இருக்கு, அமைதி இருக்கு. இங்க யாசகர்களுக்கு இல்ல, யாசகம் கேட்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை வழங்கப்படும். ஏன்னா இந்த இடத்தோட ராஜகுரு நான் தான். ஆமா யாசகர் ஐயா, எங்க குருஜி மிகப்பெரிய செல்வந்தர். நீங்க வேணா பாருங்க, இப்ப அவர்கிட்ட இருக்கிற எல்லா நாணயத்தையும் உங்ககிட்ட தானமா கொடுத்துருவாரு. கொடுங்க. என்ன கொடுத்திருப்பேன், அவசியம் கொடுத்திருப்பேன், கண்டிப்பா கொடுத்திருப்பேன். ஆனா கொடுக்க முடியாது. ஏன்னா எங்கிட்ட இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் போலியானது. ஆனா இவங்க 2 பேரோட ஆபரணங்கள் உண்மையானது. அதை இவங்க இப்பயே கழட்டி உங்களுக்கு தருவாங்க. கொடுங்க. இல்ல முடியாது. ராஜகுரு கூட இருக்க இந்த 2 பேர் யாரு? ஒருவேளை மாறுவேடத்துல வர இருந்த நீதிபதிகள் இவங்க தானா? ஏதோ கொடுத்துருவாங்க பாருங்க, கழட்டி கொடுங்க. ஐயோ மந்திரியார் அவர்களே வணக்கம். ஏழை மகாராஜாக்களே வணக்கம். நான் இந்த விஜயநகரத்தின் மகா மந்திரி. உங்களை மாதிரியான தெய்வீக பிறவிகள் எங்க விஜயநகரத்துக்கு வந்தது எங்களோட சௌபாக்கியம். சரிதான், இவன் தான் குறையா இருந்தா இப்ப இவன் எங்களை நீதிபதிகள்னு நினைச்சுக்கிட்டானா? கட்டளை இடுங்க. உங்களுக்கு என்ன சேவை செய்யணும்? ஒருவேளை இவன் சேவை பண்ணானா அதுக்கான வெகுமதி இவனுக்கு தான் கிடைக்கும். அதை நான் நடக்க விட மாட்டேன். இல்ல, இவங்களுக்கு சேவை பண்ற வாய்ப்பு எனக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு. இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல, அது வந்து நீங்க மகா மந்திரியார் இந்த சின்னஞ்சிறு வேலையெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க ராஜகுரு அவர்களே? ரிஷி முனிவர்கள் ஏழைகளுக்கு சேவை செய்யறது போய் இப்படி சின்ன விஷயம்னு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மன்னிச்சிருங்க மந்திரியாரே, நீங்க இந்த மாதிரிலாம் பேசி எங்க குருஜிய கோவப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஞாபகம் இருக்கட்டும், எங்க குருஜிக்கு மட்டும் கோபம் வந்துருச்சுன்னா அப்புறம் பெரிய பிரளயமே நடந்துரும். அதுக்கப்புறம் இவர் யாருன்றதெல்லாம் மறந்துடுவாரு. நீங்க இந்த விஜயநகரத்துடைய மந்திரியாருன்றத கூட அவரு மறந்துடுவாரு. என்ன பேசுறோம்? இப்ப எதுக்காக வாழை எடுக்கிறீங்க? இதெல்லாம் பார்த்தா எங்க குருஜி பயப்பட போறாரா என்ன? அப்புறம் எங்களோட குருஜி இன்னொன்னு சொல்லுவாரு, அவருடைய உடல் மலை போன்றதான், மலை போன்றதே. இந்த வாழை வச்சு உங்களால என்ன பண்ணிட முடியும்? இப்படி முட்டாள்தனமா பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்க. வாய மூடு. இல்ல அவனுங்க முட்டாளுங்க, சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. நான் இப்படி எல்லாம் பேசுவேன்? நான் வெறும் சும்மா இந்த யாசகர்களுக்கு சேவை. எங்க போயிட்டாங்க? அவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? ஆள காணோம். எங்க ராஜகுரு அவர்கள் சொல்லுங்க. உங்களாலதான் இந்த 2 நீதிபதிகளும் இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? போய் தேடி கண்டுபிடிங்க. அவங்கள உடனே முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. சரி. ஏன் நிக்கிறீங்க? போங்க. போறேன். வாங்க ஷஹன்ஷா, வாங்க உள்ள வாங்க. வாசனையில இருந்தே உணவின் சுவையை என்னால எடை போட முடியுது பீர்பால். என்னோட மாமா ஒரு வாக்கியத்தை சொல்லுவாரு, சுவையான உணவோட வாசனை போறதுக்கு முன்னாடி அந்த உணவு நமக்குள்ள போயிடணும்னு சொல்லுவாரு. உங்களோட மாமா ரொம்ப சரியா தான் சொல்லியிருக்காரு ஷஹன்ஷா. சொல்ல போனா என்னோட மாமாவும் ஒரு வாக்கியத்தை சொல்லுவாரு, காத்திருப்புல இருக்கிற சுகம் அந்த பொருள் கிடைச்ச உடனே அது இருக்காதுன்னு சொல்லுவாரு. இப்ப இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது, ரொம்ப பசிக்குது.
வாங்க ஷகன்ஷா, உணவு தயாரா இருக்க. உங்களுக்காக எல்லாமே தயாரா இருக்க. என்னாச்சு? சாப்பிடுங்க. வாசனையை வச்சு நான் வேற ஏதோ இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பீர்பால். ஆனா இங்க இருக்க பதார்த்தங்கள் எனக்கு பிடிக்காதது. என்ன? அட கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். இந்த நல்ல நல்ல ஷகன்ஷா, நீங்க என் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கீங்க. ஆனா இங்க நான் உங்களுக்கு பிடிக்காத உணவை செஞ்சு வச்சிருக்கேன். நான் இங்க என்ன காரியம் பண்ணியிருக்கேன்? நான் எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன். இப்ப வாழ்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்ல. நான் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன். என்ன பண்றீங்க நீங்க? இது உங்களோட தப்பு இல்ல. நீங்க உங்க தரப்புல இருந்து இவ்வளவு உணவுகளை ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இப்ப இது எனக்கு பிடிக்கலனா அதுல உங்களுடைய தப்பு என்ன இருக்கு? இந்த தவறுக்கு என்ன மன்னிச்சிருங்க ஷகன்ஷா. ஆனா ஷகன்ஷா, அப்ப அந்த கலைஞரோட தப்பு என்ன இருக்கு? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு கடினமா உழைச்சு எவ்வளவு அழகா அந்த மினாரை கட்டி இருக்காங்க. ஆனா அந்த 2 நீதிபதிகளுக்கு அந்த மினார் பிடிக்கலனா அதுல அந்த கலைஞர்களோட தப்பு என்ன இருக்கு? பீர்பால், உங்களுக்கு பதிலே சொல்ல முடியாதுன்னு நான் சும்மாலாம் சொல்றதில்ல. நீங்க இதெல்லாம் எதுக்காக பண்ணீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, அப்புறம் இந்த 2 நீதிபதிகளுக்கும் நம்ம கட்டியிருக்க கோபுரம் பிடிக்கலனாலும் அப்பயும் அந்த கலைஞர்களுக்கு நான் தண்டனை வழங்க மாட்டேன். மரியாதைக்குரிய ஷெகன்ஷா, நீங்க ஏழைகளின் காப்பாளர். ஐயோ, அதெல்லாம் சரி. இப்ப சாப்பிடுறதுக்கு என்ன பண்றது? இன்னொரு விஷயம், இவ்ளோ நல்ல வாசனை அந்த காய்கறிகள்ல இருந்து வந்திருக்க முடியாது. அந்த வாசனையெல்லாம் உள்ள இருந்து வருது. அங்க உங்களுக்கு பிடிச்ச உணவெல்லாம் தயாரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா பீர்பால், இந்த முறையும் நாம தான் வென்றாகணும். சந்தேகமே இல்ல ஷெகன்ஷா, சந்தேகமே இல்ல. நம்ம தான் ஜெயிக்க போறோம், அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். வெறும் ஒரே ஒரு தடங்கல் மட்டும்தான் இருக்கு ஷெகன்ஷா. விஜயநகரம். விஜயநகரம் கடந்த 20 ஆண்டுகளா வெல்ல முடியாதவங்களா? ஆமா ஷெகன்ஷா, ஏன்னா கடந்த 20 ஆண்டுகளா அவங்க கூட அவர் இல்லையா? யார் அது? யார் இருக்கும்போது விஜயநகரம் எப்பவும் தோத்து போனதே இல்லையோ அவர்தான். நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? யாரோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி ஒரு மலையே தலை வணங்கிடுமோ அவரை பத்தி. அவரோட திறமைகளுக்கு முன்னாடி வேற யாரோட திறமையும் செல்லுபடியாகாத அவர்தான். அனைத்து விஷயங்களிலும் திகழ்ந்தவர். அவரோட பேர் என்ன? மகா ஞானி, மகா புத்திசாலி மற்றும் என்னுடைய ஆருயிர் நண்பர் பண்டிதர் ராமகிருஷ்ணர். வாங்க பீர்பால், வாங்க. நான் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீதிபதிகளை 2 பேர் வரதா இருந்தாங்கல்ல, அவங்க என்ன ஆனாங்க? மன்னிச்சிருங்க ஷெகன்ஷா, இதுவரைக்கும் அவங்கள பத்தின எந்த தகவலும் இல்லை. ஆனா சீக்கிரமே அவங்கள பத்தின தகவல் கிடைச்சிரும். இவங்க 2 பேரும் யாரு? இவங்க கண்ணு தெரியாதவங்க ஷெகன்ஷா. ஆனா இவங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கான காரணம் என்ன? ஷெகன்ஷா, உங்களுடைய ராஜ்யத்துல மக்களின் எண்ணிக்கை 25,000க்கும் மேல இருக்க கூடாதுன்னு கட்டளையிட்டு இருந்தீங்க. ஆனா இவங்க 2 பேரையும் சேர்த்து பார்க்கும்போது 25,002 பேர் இருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. இவங்க 2 பேருக்கும் மரண தண்டனை வழங்கிடலாம். பீர்பால், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஷெகன்ஷா, ஷெகன்ஷா, இவங்க இருவரோட தலையையும் துண்டிச்சிட்டோன்னு வைங்க, நம்ம ஜனத்தொகையின் எண்ணிக்கை திரும்ப 25,000க்கு வந்துடும். நீங்க மட்டும் கட்டளை எடுங்க.
வீரர்கள் கிட்ட சொல்லி இப்பவே இவங்க தலையை துண்டிச்சிடுறேன். கண்டிப்பா இவங்களோட தலையை துண்டிச்சிருங்க. வீரர்களே, இவங்களை கூட்டிட்டு போய் இவங்க தலையை துண்டிச்சிருங்க. அட விடுங்க. அது சரி, நீங்க நீங்க இப்படிதான் உங்களோட ஜனத்தொகையை கட்டுப்பாட்டுல வச்சுப்பீங்களா? நாளைக்கு திரும்ப ஒரு 2-3 பேர் அதிகமாயிட்டாங்கன்னா அவங்களோட தலையை துண்டிச்சிடுவீங்களா? ஷகன்ஷா என்ன சொன்னாரோ அதுதான் சரியானது. சீக்கிரம் சொல்லுங்க, உங்க இருவரோட கடைசி ஆசை என்ன? உங்களால எங்களோட தலையை இப்படி துண்டிக்கலாம் முடியாது. அதே மாதிரி நீங்களும் அரசர் முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. இப்போ உங்க 2 பேரோட தலையும் கண்டிப்பா துண்டிக்க போறோம். உங்களால எங்களை அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? நாங்க உங்க ராஜ்யத்தின் மக்களே இல்ல. அப்படின்னா நீங்க 2 பேரும் யாருன்றத இப்பயே சொல்லிருங்க. நாங்க 2 பேரும் சர்வ சிறந்த ராஜ்யத்தின் போட்டியின் நீதிபதிகள். இந்த மாதிரி மாறு வேஷத்துல ஒவ்வொரு ராஜ்யமா போய் அவங்கள எடை போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னா இந்த ராஜ்யத்துல பீர்பால் இருக்காருங்கிறத மறந்துட்டீங்க. இவர் பார்வையில இருந்து தப்பிக்கிறது கடினமானது மட்டும் இல்ல, சாத்தியமே இல்லாதது. பீர்பால், ஒரு விஷயம் சொல்லுங்க, இவங்க 2 பேர்னாலையும் பார்க்க முடியும்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சகன்ஷா, என்னோட தாத்தா எப்பவும் ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டே இருப்பாரு. முடி இல்லாதவனுக்கு சீப்பும், ஒரு கண் இல்லாதவனுக்கு கண்ணாடியும் எதுக்கும் பயன்படாது, எதுக்கும் பயன்படாதுன்னு சொல்லுவாரு. ஆனா இவங்க 2 பேருமே கண்ணாடி இருக்கிற ஒரு கடை வீதி பக்கமா போயிருந்தாங்க. மற்றும் ஷகன்ஷா, ஒவ்வொரு மனிதனின் குணம் என்னன்னா, எப்பெல்லாம் அவங்க கண்ணாடி முன்னாடி வராங்களோ அப்பெல்லாம் அவங்க முகத்தை அவங்க பாத்துக்குவாங்க. பழக்க தோஷத்துல இவங்களும் அதே வேலைய பார்த்தாங்க, நான் அவங்கள பார்த்துட்டேன். இவங்க 2 பேருமே மாறு வேஷத்துல சிறந்த ராஜ்யத்தை தேர்ந்தெடுக்க தான் இங்க வந்திருக்காங்கன்னு நான் இவங்கள புரிஞ்சுக்கிட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.